வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற மே 3 அன்னைக்கு நமக்கு ஒரு வெபினார் இருக்குது, அதாவது ஃப்ரீ வெபினார். மே மாதம் ஃபஸ்ட்டு சண்டே, நமக்கு வர்ற சண்டே. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா, ஃப்ரீ வெபினார் தான், எந்த காஸ்ட்டுமே கிடையாது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க கீழே ஃபஸ்ட் லிங்க் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து சண்டே மார்னிங் 10 to 12 இருக்கும், 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு 10:15 உள்ளே வந்துடுங்க. ஸோ வெபினார் வந்து ஸ்டார்ட் ஆகும். எந்த டாபிக் அப்படின்னா, மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அப்படின்ற டாப்பிக்கை பேஸ் பண்ணி நமக்கு ஃபுல்லாக அந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மே 10 வந்து நமக்கு மந்த்லி செஷன் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க வெபினார் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம வெபினாரில் சொல்லுவோம். அந்த செஷன் மந்த்லி செஷன் முடித்ததுக்கப்புறம் வெபினாரில் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுலேயுமே நீங்கள் டீட்டெயில்டாக கேட்டுக்கலாம். ஸோ அந்த வெபினார்ன்றது மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிரும், 10 to 12. ஸோ டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த டாப்பிக்கை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும். ஆல்மோஸ்ட் ஒரு மார்க்கெட்டினுடைய பேசிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓப்பன் மார்க்கெட்லேருந்து அந்த மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே போகிற வரைக்கும் அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸு, அப்புறம் பர்சனல் கைடன்ஸ் வேணும், இந்த மாதிரி தொடர்ச்சியாக வர்ற டவுட்ஸ்க்கெலாம் கிளியர் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த இது. ஸோ மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸில் உங்களுக்கு அந்த டாபிக் என்ன வந்துடும்ன்றது தெரிஞ்சிடும். எப்படி லெவல்ஸ் எடுக்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். பர்சனல் கைடன்ஸ் வேணுன்றவங்க மட்டும் அதை தொடர்ந்து நீங்கள் மந்த்லி செஷன்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்றைக்கி வந்து சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி நம்ம சேனல்லே கூட போட்டிருந்தோம். பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த 250 பாயிண்ட் லெவல் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது, நிறைய தடவை சொல்லிகிட்டே வர்றோம் தொடர்ச்சியாக. ஒவ்வொரு 1000 பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள 500 பாயிண்ட்டும் முக்கியம். அதுக்கு அந்த 500 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள 250 பாயிண்ட்டும் முக்கியம். அப்போ 250 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக பிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது 77,000, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து 750 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு 500 பிரேக் பண்ணி 250 வரைக்கும் வந்திருக்காங்க. அகெயின் 250 மதியானம் ரிவர்சல் ஆனவங்க 500 பிரேக் பண்ணி 750 பிரேக் பண்ணி 77,000 போயிட்டு, அங்கே 77,000க்கு நமக்கு 0 to 0 ஃபிக்ஸ் ஆகணும் இல்லையா? அந்த 0 to 0 ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக அங்கே ஒரு மொமெண்டம். ஸோ அந்த மொமெண்டத்தில் அப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து 2 தடவை 0 to 0 கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைம் ஒரு 80 பாயிண்ட்டும், செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸும் நியர்பை கொடுத்துருந்தாங்க 0 to 0. நம்ம கால்குலேஷன்ஸ் வைஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகி 0 to 0 சூப்பராக முடிஞ்சு. இன்றைக்கி 2 0 to 0 கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேஷன்ஸில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அகெயின் ஒரு கால்குலேஷன்ஸ் வைஸ் கொடுத்து 2 தடவை நமக்கு 0 to 0 கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 0 to 0 அந்த சென்செக்ஸுக்கான மொமெண்டம் தான் இதையுமே மார்க்கெட்டை கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல ஓப்பன் மார்க்கெட்டில் நமக்கு ஓப்பன் ஆனோடனே இதில் குறிப்பிட்டிருக்க நம்ம லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, மேலே இருக்குது 24,059 எஸ்டர்டே லோ, 24,019 ஓப்பன், 23,954 ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், 23,767 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். அதுக்கு இடையிலே 23,800 இன்ட்ராடேயில் ஒரு லெவல் க்ரியேட் ஆகுது. அது எப்படின்றத பார்ப்போம். அப்போ ஓப்பன் மார்க்கெட்டில் நமக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமை உடச்சி கீழே வந்து இந்த சைட் வைஸ் போகும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து 24,000 கால் ஆப்ஷன், சரிங்களா? அடுத்து 24,000 புட் ஆப்ஷன். இது கொஞ்சம் ஷஃபிளாக இருந்தது. 23,900 புட் ஆப்ஷன், 23,800 புட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் க்ரியேட் ஆகுது. ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் கூட இருந்தது மார்னிங் ஓப்பன் மார்க்கெட்டில். இந்த 940 அந்த ரேஞ்சில் இங்கே வந்துட்டு அகைன் திருப்பி இங்கே போய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த இடத்துல அதுக்குண்டான ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் நான் போட்டு வரேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் அதில் பார்த்துக்குங்க. அதில் நான் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது அதில் நீங்கள் உங்கள் பார்வைக்கு வரும்போது அதில் இருக்கும். வாட்ஸ்அப் சேனலில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ், அதாவது ஐடிஎம் ஆப்ஷனுடைய பர்சன்டேஜஸ் விட ஓடிஎம் ஆப்ஷனுடைய பர்சன்டேஜஸ் இன்க்ரீஸாக இருந்தது, அதிகமாக இருந்தது. அப்போ மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறாங்க. அப்போ எது வரைக்கும்? டில் 800 வரைக்கும் புஷ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அது வரைக்கும் நமக்கு ஒரு புட் ஆப்ஷன் பையிங். அங்கேருந்து ரிவர்சல். ஏன் ரிவர்சல் நடக்குது அப்படின்னா, ஐவி வந்து நமக்கு
10க்கும் கீழே போகலை, ஐவி 10க்கு கீழே போயிடுச்சுன்னா ரிவர்சல் ஆகாது. அப்போ 10க்கு மேலே நடக்குதுன்னா ஒரு வாலட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் நிலையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரிவர்சல் இருக்குன்ற அர்த்தம். இல்லை அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் வந்து ஸ்ட்ராங்கிளாக ஃபார்ம் ஆகுது, இல்லை கீழே வந்ததுக்கப்புறம் 800 ஸ்ட்ராடலாக ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே அப்படியே சைட் வைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஐவி ட்ராப் அவுட் ஆகிட்டு, பட் ட்ராப் அவுட் எதுவும் ஆகலை. அந்த இடத்துல வந்தோடனே அப்படியே 10க்கு மேலே இருக்கனால ரிவர்சல் நடக்குது. புட் ஆப்ஷன் சைடும் ஐவி ஸ்டாண்டர்டாக இருக்குன்ற பக்கம் புட் சைடுக்கு ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். புட் ஆப்ஷன் சைடு ஐவி இருக்குன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து புட்டில் வந்து ப்ரீமியம் கொடுக்கவும் போடுவாங்க, கரைக்கவும் போடுவாங்க. அதான் நடந்திருக்கு. அப்போ ஏன் 24,050 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னா, அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடியது ஒரு ஸ்ட்ராடல் 24,000 காலு, 24,000 புட்டு, அதை தொடர்ந்து தான். அதாவது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கண்டினியூஸ் அதாவது ஸ்ட்ராடில் வித் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராடிலு, அதுக்கப்புறம் 23,900 புட்டு, அதுக்கப்புறம் 23,800 புட்டுன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராடிலு, அதை தொடர்ந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்ன்றப்போ அந்த ஸ்ட்ராடலுக்கும் ரியாக்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ ஸ்ட்ராடலுக்கு 24,050 கீழே 23,950 நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமும் அதுதான். ஸோ அப்போ அதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது அந்த ஸ்ட்ராடலுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு மார்க்கெட் என்ன ஆகுது, மேலே போய் 24,050 வரைக்கும் போயிட்டு அந்த சென்செக்ஸினுடைய ஏற்றமும் அதுக்கு காரணம். ஏன்னா சென்செக்ஸ் 77,000ன்றது ஒரு எட்ஜு, அந்த எட்ஜுக்கு போகணும் டேபிளின் படி. ஸோ அவங்களுடைய மொமெண்டத்துக்கு இங்கே நிஃப்டியுமே எடுத்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு இந்த மொமெண்டம் நடக்குது. இதை நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தொடர்ச்சி எடுக்கணும். இப்போ பையருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 1, 2, 3 லெவல்ஸில் வந்து மேக்ஸிமம் பிடிச்சிட்டு அதோட விடுற மாதிரி 900 இல்லை 950 எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை ட்ரையல் பண்ணுறவங்க ட்ரையல் பண்ணலாம். அதுக்கும் நம்மள்ட்ட வந்து அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸில் லெவல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான் இதன் வழியாக எப்படி ட்ரையல் பண்ணுறது, சினாரியோ வைஸ் எப்படி ட்ரையல் பண்ணுறதுன்னா, டேரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. என்னென்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக மார்க்கெட் வந்து இப்போ 900 அல்லது 950 போனால் கூட இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எங்கே எடுக்கிறீங்களோ அதை தான் நம்ம எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். இதை தாண்டி போகும்போது இந்த லெவலை கிடக்கும்போது இந்த லெவல் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும். இங்கே போகும்போது இதை ஸ்டாப் லாஸ் ஆகும்போது நம்மளுக்கு ட்ரைலிங் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும் கால் சைடில். புட் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுத்த ப்ரீமியத்தை திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க மேலேயே கொண்டு போனாலும் சரி, இல்லை இதுக்குள்ளே சைட் வைஸ் போட்டாலும் சரி, அவங்க டிகே ஆகத்தான் போகிறாங்க. சரிங்களா. ஒரு எட்ஜை க்ரியேட் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்படின்னா திருப்பி நியர்பை இப்போ இந்த இடம் மாதிரி 900க்கு கீழே வந்துட்டு 950 போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஓகே. பட் இங்கே 800லேருந்து 850 தாண்டி 900 போகிறாங்கன்னா திருப்பி ரிவர்சல் வராது. அந்த இடத்துல சைட் வைஸ் நடக்கும் அல்லது மேலே போகும். அப்போ புட் ஆப்ஷன் டிகே அந்த இடத்துல நடக்கத்தான் போகுது. புட் செல்லருக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. அவர் இந்த இடத்த அவர் செல் பண்ணும்போது 800 புட்டை செல் பண்ணும்போது இங்கே போகும்போது ஓடிஎம் ஆயிரும், டெல்டாவும் குறைஞ்சிரும். ஸோ ரிவர்சல் ஆனாலும் பெரிய ரிவர்சல் புட் ஆப்ஷன் சைடில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு வந்து ப்ராபபிலிட்டி தான். கால் பையருக்கு வந்து கொஞ்சம் ட்ரையல் பண்ணணும், கரெக்டாக அதை கால்குலேட் பண்ணி ட்ரையல் பண்ணிங்க அப்படின்னா பிரமாதமாக பண்ண. இன்றைக்கி அப்படி தான் நடந்திருக்கு. அப்போ இந்த லோ டு ஹை இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, ஹை டு லோ இல்லாமல் ஓப்பன் ஆனது கேப் டவுனு, லோ இல்லாமல் லோ டு ஹைன்னு முடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே போயிட்டு அகைன் கீழே வந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதையுமே கவனத்தில் வச்சுக்கணும். மார்க்கெட் வந்து ஹை டு லோன் முடிக்கலை, லோ டு ஹைன்னு முடிச்சிருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே முடிச்சுக்கிறாங்க. 0.7% கீழே முடிச்சிருக்காங்கன்றதை இதை நீங்கள் ஊர்ஜிதமாக வச்சுக்கணும். அதே மாதிரி இதில் இது வீக்லி க்ளோசிங். இன்றைக்கான க்ளோசிங் வந்து வீக்லி க்ளோசிங். ஏன்னா நாளைக்கு நமக்கு மார்க்கெட் இல்லை இல்லையா. ஸோ வீக்லி க்ளோசிங் அப்படின்ற பட்சத்தில் வீக்லி க்ளோசிங்கிறது நடந்திருக்கு. அப்போ இதில் வந்து நமக்கு க்ளோசிங் அப்படின்றது வீக்லி ஓப்பனுக்கு மேலே. இதில் 23,945ன்றது வீக்லி ஓப்பன். அப்போ மார்னிங் நமக்கு மார்க்கெட் வந்து 800 சப்போர்ட் எடுத்து 945 பிரேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். வீக்லி ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவாக வராங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் லெவல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அப்போ இந்த வீக்குனுடைய ஹை 24,334 அப்படின்றது அடுத்த வீக்கு கொஞ்சம் அது ப்ராபபிலிட்டி கொடுக்கும். அப்போ நாளைக்கு மார்க்கெட் நமக்கு வந்து ஹாலிடே, மேல நமக்கு மகாராஷ்டிரா டேனால மே 1 வந்து ஃப்ரைடே நமக்கு ஹாலிடேன்ற மாதிரி இருக்காங்க. ஓகே, இப்போ மண்டேக்கான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்து எப்போவுமே நம்ம சண்டே வந்து லைவ் போடுவோம். கொஞ்சம் ஒர்க் இருக்குது வெளியில், அவுட் சைடு ஒர்க்குன்றதுனால இப்போவே நான் போட்டுடுறேன். அதோட நம்ம செஷன் முடிச்சதுக்கப்புறம் செஷன் கொஞ்சம் லென்த்தியாக போகிறனால முடிச்சுட்டு நம்ம வேறு ஒர்க்கை பார்க்குறதுனால அந்த டைமிங் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் சண்டே லைவ் போடுறத கொஞ்சம் இப்போ கட் பண்ணுறோம். அந்த டயத்துக்கு நம்ம வெபினார் வச்சுடுறோம் மந்த் அண்ட் மந்த்து. ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்க டைமில் வேணால் லைவ் வரல ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 23,997. அப்போ நியர்பை நமக்கு
24,000க்கு நியர்பை தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் 24,000 புட்டு எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் மைனஸில் லோ டு ஹைன்னு முடித்தாலும் மைனஸில் முடிச்சிருக்காங்க, நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிச்சிருக்காங்க. அப்போ கீழே நமக்கு புட் ஆப்ஷன் எடுக்கும்போது 23,900, மேலே நம்மளுக்கு கால் ஆப்ஷன் 24,000. அப்போ 23,950 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஒய்டஸ்ட் எட்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்கும்போது 23,800 டு 24,200. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 24,000 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இப்போ ஒய்ட் எட்ஜினுடைய பாட்டம் 23,800, ஒய்ட் எட்ஜினுடைய டாப் வந்து நமக்கு 24,200. ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் வந்து 23,900, ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப் வந்து 24,000. இப்போ மண்டே நமக்கு வந்து 950க்கும் மேலே ஷார்ட் எட்ஜினுடைய டாப்புக்கு மேலே, அதே ஷார்ட் எட்ஜினுடைய டாப்பு தான் நம்மளுக்கு ஒய்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு மேலே. இதுக்கெல்லாம் மேலே இருந்தால் என்ன ஆகும்? நியர்பை எஸ்டர்டே ஹை இருக்குது, அதாவது இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய 24,070 சம்திங் இருக்கு இல்லையா, அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் நின்றுச்சுன்னா என்ன ஆகுன்றதை பார்க்கணும் குறிப்பாக. அப்போ அல்லது அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டாங்க என்னன்றதை பார்க்கணும். அதே மாதிரி இதில் ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன் 23,900 இருக்காங்க. அப்போ அவங்களுடைய லோ 145 ரூபா அப்படின்ற பட்சத்தில் 24,045 அப்படின்ற லெவலு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். இன்னொரு விஷயம், உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 5ஆம் தேதி மே வந்து நமக்கு எக்ஸ்பைரி கொடுத்துக்கிறாங்க. அப்போ 5ஆம் தேதி நமக்கு எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு நாளைக்கு 1, 2, 3, 4, 5ஆம் தேதி 2 நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. அப்போ 2 நாளைக்கு இந்த மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் டிகே எந்த அளவுக்கு ஆயிருக்குன்றதை பார்க்கணும். ஒரு புட் ஆப்ஷன் கீழே போய் ஹை வச்சுட்டு அகைன் திருப்பி வரும்போது எந்த மாதிரி முடிச்சுக்கிறாங்க, ஓப்பனில் புட் ஆப்ஷன் என்ன இருந்திருக்கு, அகைன் அந்த ஓப்பனை கடக்கும்போது புட் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கனாலே அந்த டிகேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்க, இருந்ததை விட எவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஒன்று, அட் த சேம் டைம் இங்கே கால் ஆப்ஷனும் கீழே போய்ட்டு வந்தனால டிகேவும் ஆயிருக்கு, கால் ஆப்ஷன்ஸ்க்கும் டிகே நடந்திருக்கு அப்படின்றதையும் வச்சுக்கணும். அடுத்ததாக நம்மளுக்கு ரேஞ்சஸ் 24,200, அதாவது 24,000 கால் ஆப்ஷன் ப்ளஸ் 206, 24,206ன்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப். அதுதான் வந்து ஒயிட் எட்ஜினுடைய டாப்பும் கூட ஓகேங்களா. அடுத்து 23,900 மைனஸ் 120, 121னா 120 கூட வச்சுட்டாலும் சரி. அப்போ 100 ப்ளஸ் 20 மைனஸ் 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 23,780 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அடுத்து 121 ப்ளஸ் 206னா 327. அப்போ 24,327 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அதே 327 இந்த பக்கம் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 600 கிட்டத்தட்ட 573 சம்திங் வருமா, 573. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 23,573ன்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் மார்க். இப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக வீக்லி ஓப்பனுக்கு மேலே முடிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி டே வைஸ் பார்க்கும்போது ஓப்பனுக்கு மேலே முடிச்சுக்கிறாங்க, லோ டு ஹைன்னு முடிச்சுருக்காங்க. பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு இதெல்லாமே பாசிட்டிவ் சைடுக்கு எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே முடிச்சுருக்காங்கன்றப்போ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் மார்க்கெட்டில் இருக்குது. அடுத்ததாக நமக்கு இது ஒரு மந்த்லி க்ளோசிங். இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரியை வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது, இது வந்து ஒரு மந்த்லி க்ளோசிங். அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு மந்த்லி க்ளோசிங். மந்த்லி க்ளோசிங் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ மந்த்லி க்ளோசிங் பாசிட்டிவ், வீக்லி க்ளோசிங் பாசிட்டிவ். எஸ்டர்டே ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கிறது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ். சரிங்களா, எஸ்டர்டே லோவுக்கு எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே க்ளோசிங் அப்படின்றது மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். அதர்வைஸ் நமக்கு இந்த சைடில் பார்க்கும்போது ஓப்பன், அதாவது டே வைஸ் வந்து நமக்கு ஓப்பன் அபவ் க்ளோசிங், வீக்லியில் ஓப்பன் அபவ் க்ளோசிங், மந்த்லியிலே ஓப்பன் அபவ் க்ளோசிங், பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு வந்து எஸ்டர்டே ஹை, இந்த ஹைக்கு மேலே இருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது மண்டே சொல்கிறேன், மண்டே வந்து இந்த ஹைக்கு மேலே இருந்தாங்கன்னா எப்படி, அல்லது இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தால் எப்படி. ஏன்னா அது வந்து ஒரு நீங்கள் கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வார ஆரம்பிச்சதுலேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஐவி குறைஞ்சிட்டே வருது. ஐவி குறைஞ்சாலும் ஓப்பன் மார்க்கெட்டில் இந்த இம்பேக்ட் இருக்குது. ஒரு நாள் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிட்டு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிட்டு பாசிட்டிவில் இங்கே க்ளோஸ் ஆகிடுறாங்க, அடுத்து நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணுறாங்க, நெகட்டிவில் ஓப்பன் ஆகி நெகட்டிவாக க்ளோஸ் பண்ணுறாங்க, அடுத்த நாள் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணுறாங்க.
அடுத்த நாள் இந்த இடத்துல நெகட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு நெகட்டிவ்லேயே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. காரணம் அவங்க ஐவி ட்ராப் அவுட் ஆகணும், அடுத்த நியூஸ் வரும்போது அந்த ஐவி ஸ்பைக் ஆகி பெருசாக மார்க்கெட்டில் பில்ட் ஆகும், மொமெண்டம்ன்றது பில்ட் ஆகும். இப்போ நீங்கள் இதிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,000 மார்க்கெட் நியர்பை முடிச்சுக்கிறாங்க. அப்போ 24,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இப்போ எவ்வளோ ப்ரீமியம் இருக்காங்கன்னு பாருங்கள். 200 + 160னா 360. அப்போ ஒரு நியர்பை இதுவே வந்து இந்த வார் சுச்சுவேஷன்ஸில் நமக்கு வியாழக்கிழமை க்ளோசிங் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்கள். 450 பாயிண்ட் 500 பாயிண்ட் இருக்கும். ஆனால் இப்போ வந்து 360 பாயிண்ட் இருக்காங்க. அப்போ இந்த ஐவி குறைய இங்கே ப்ரீமியத்தினுடைய வேல்யூவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஐவி சுத்தமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன இருக்கும், 10க்கும் கீழே போயிடுச்சுன்னா வாலட்டிலிட்டி குறைஞ்சிரும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஐவி வந்து 18 கால் சைடில், புட் சைடு 14, ஹையில் நல்லா போய் லோ டு ஹைன்னு முடிஞ்சதுக்கான விஷயம், அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது தான். கீழேருந்து மேலே போய் முடிச்சிருக்காங்க இல்லையா. அப்போ கீழேருந்து மேலே போய் முடிச்சிருக்கும் போது இங்கே கால் சைடு ஐவி வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அங்கேயுமே நமக்கு 24,000 24,200 கால் ஆப்ஷன் அந்த மாதிரி கால் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் கீழே நின்ட்டாங்கன்னா லோ ரொம்ப தூரம் அதிகம், கிட்டத்தட்ட 800 வரைக்கும் இருக்காங்க. அப்போ 24,000 இல்லை 24,050 இல்லை 24,100 ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்கன்னா எஸ்டர்டே ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் அதுக்குள்ளே மார்க்கெட். அப்போ எஸ்டர்டே ஹை நமக்கு 24,070 சம்திங் அப்படின்னா அந்த இடத்துல 60-70 சம்திங்கு, இந்த இடத்துல 24,000ன்றது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸு. அப்போ இதுக்குள்ளே மார்க்கெட் ரன் ஆகுமான்னு பார்க்கணும். மேலே பாசிட்டிவாக லோ டு ஹைன்னு முடித்தது ஒரு பாசிட்டிவ், அகெயின் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலே நின்னால்தான் அங்கே அடுத்து நமக்கு வீக்லி ஹைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் அட்லீஸ்ட் அது வரைக்கும், அல்லது ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு இல்லை டேபிளில் அந்த இடத்துல ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் போட்டு இதுதான் எட்ஜுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த எட்ஜ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குறிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் நேற்றுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் கால் சைடில் இருந்தது. சரிங்களா, நேற்றுக்கு கால் சைடில் இருந்தது. அப்போ ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் வரும்போது என்ன பண்ணாங்க, மார்னிங் ஓப்பன் மார்க்கெட்டில் கால் சைடு இருக்க ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸை வச்சு மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வந்தது. இன்றைக்கி வந்து ஒரு டவுன் ஓப்பன், புட் சைடு ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருந்தது, புட் சைடு ஒரு ரேஞ்ச் பில்டு பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க. அப்போ ரெண்டு சைடு நீங்கள் கரெக்டாக கணக்கிட்டு பாருங்கள், ரெண்டு பக்கத்துக்கும் மிடில் வந்து மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. அப்படின்னா இங்கே மேலே போயிட்டு கீழே வரும்போது கால் ஆப்ஷன்ஸுடைய டிகேவும் நடந்திருக்கு, புட் ஆப்ஷன்ஸும் நடந்திருக்கு. கீழே போயிட்டு மேலே வரும்போது அங்கேயுமே டிகே நடந்தது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த புதன்கிழமை ஓப்பனில் என்ன ப்ரீமியம் இருக்குது, இப்போ என்ன ப்ரீமியம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே தெரிஞ்சிடும், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் புதன்கிழமை அந்த லோ வரும்போது 24,000 கால் ஆப்ஷன், 24,050 கூட எடுத்துங்க, 24,050 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்காங்க, இப்போ வரும்போது எவ்வளோ இருக்காங்கன்றதை உங்களுக்கு தெரிஞ்சினாலே அந்த இடத்துல டிகே எப்படி நடந்திருக்கு அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், டேட்டாஸை கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வர்ற வெபினாரில் உங்களுக்கான டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா அதில் நம்ம கிளியர் பண்ணுவோம். May 3 10 to 12 அப்பப்போ உங்களுக்கு அதில் போஸ்டர் ரெடி பண்ணி ரிமைண்டரும் போட்டே இருக்கேன். ஸோ பார்த்துக்குங்க, டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த போன மாதம் அதுக்கு முந்தின மாதம்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணிங்க, இந்த மாதம் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.